நீங்களே இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. என்னம்மா ஏதோ புது பிரச்சனையை கிளப்புற மாதிரி தெரியுது. பிரச்சனை தாங்க. ரொம்ப நாளா அது தீந்துரும்னு நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா அது தீர்ற மாதிரியே தெரியலங்க. நாளுக்கு நாள் அதனால வர கஷ்டம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அதான் என்னைக்கு ஒரு முடிவு கட்டிடலான்னு இங்க வந்திருக்கோங்க. இதோ நிக்கிறாங்களே எங்க சம்மந்தி. இவங்க பையன் எங்க பொண்ணை விரும்பி எங்க சம்மதமே இல்லாம கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. நாங்களும் எங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எங்க கௌரவத்தை எல்லாம் விட்டு கொடுத்து எங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் சரியா செஞ்சு வச்சோம். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? எங்க பொண்ணோட வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லைங்க. என்ன சம்மந்தி, என்ன சொல்ல வரீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தீபாவும் என் பையனும் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மை அது இல்லையே. அவ விருப்பப்பட்டு வந்த வாழ்க்கைதான். கஷ்டத்தை வெளியில சொன்னா எல்லாரும் அவளை தப்பா பேசுவாங்கன்னு அவ்வளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்கா என் பொண்ணு. என்னம்மா தீபா இதெல்லாம்? இங்க பாருங்க, அவ பேச மாட்டா. நான் சொல்றேன், இதுதான் உண்மை. இவன் என் தம்பியா இருந்தாலும் இவன் பண்றதெல்லாம் தப்புதான். ஏன்னா ஒரு பொண்ணு அவ்வளவு பெரிய குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு இவனை நம்பி வந்திருக்கா. அவளை இவன் எப்படி வச்சு பாத்துக்கணும்? அந்த குடும்பமே பொறாமப்படுற அளவுக்கு அவளை செல்வாக்கா வாழ வச்சிருக்கணும். நீ என்ன அப்படியா பண்ண? 24 மணி நேரமும் வீட்லயே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு தண்டமா இருந்தா யாருக்கு தாண்டா உன்னை பிடிக்கும்? இன்னைக்கு எப்படின்னா நாளை பின்ன குழந்தைன்னு ஒண்ணு வந்தா அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு அந்த பொண்ணு கொடுத்தவங்க யோசிப்பாங்கல்லம்மா. நாமளும் இவனை திருத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா முடியல. அக்கா என்ன சொல்ற? நீ பேசாத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து அழுதுகிட்டு அவ பின்னாடி போய்கிட்ட. ஏண்டா உன்னை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு பாயிண்டாவது இருக்கா? ப்ரோ ப்ரோ நீ அது கொஞ்சம் சொல்லு ப்ரோ. நான் என்னடா சொல்றது? அதான் மூத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேசும்போது நாம பேசினா தப்பாயிடும்ல. இங்க பாரு, நீயாச்சு உங்க மாமனார் குடும்பமாச்சு, என்ன ஆள விடுங்க. அப்போ என்னையும் தீபாவையும் எல்லாருமா சேர்ந்து பிரிச்சு விட தானே போறீங்க? வேற ஏதாவது வழி இருக்கா சொல்லு. வேற ஏதாவது வழி வச்சிருக்கியா நீ? எனக்கு தெரிஞ்சு நீ டிவோர்ஸ் பண்றதுதான் ஒரே வழி.
துளசி என்னம்மா பேசுற? மா வேற என்னம்மா பண்ண சொல்ற? இப்போதைக்கு இருக்கிறது இந்த ஒரே வழிதான்.